GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள செக்கா ஊரணியில் அரசு தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான மாணவர்கள் படித்து வரும் நிலையில் அவர்கள் தங்கி படிப்பதற்காக விடுதி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. இந்த சூழலில் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த ஒரு மாணவரை உடன் படிக்கும் சக மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ராகிங் செய்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பிட்ட அந்த வீடியோவில் ஒரு மாணவர் சக மாணவர்கள் நிர்வாணப்படுத்தி காலணியால் தாக்கி துன்புறுத்துவது போல பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் மாணவர் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் இடையே ஏற்பட்ட இந்த சம்பவம் ராகிங் சம்பவமாகவே கருதப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு அரசு விடுதியின் பாதுகாப்பு சூழல் குறித்தும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் பற்றியும் கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் கூறியதாவது: பள்ளியில் இடைநிற்றல் ஆன மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மீண்டும் கல்வி வழங்க வேண்டும் என அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தொழிற்கல்வி வழங்கும் நோக்கில் செக்கா ஊரணியில் அமைந்துள்ள ITIயில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ITI கல்லூரியில் சேர்க்கப்பட்ட மாணவர்கள் விடுதியில் தங்கி கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிலையில் விடுதியில் தங்கியிருந்த ஒரே மாணவரை உடன் படிக்கும் சக மாணவர்கள் கூட்டாக தாக்கி துன்புறுத்தி உள்ளார்கள். இதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட 3 மாணவர்களுக்கு எதிராக ராகிங் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விடுதி காப்பாளர் பாலசுப்ரமணியன் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் மாணவர்கள் தங்கி கல்வி கற்கும் விடுதிகளில் போதுமான பணியிடங்கள் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் காலியாகவே உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இரவு வாட்ச்மேன் பணியிடம் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருப்பதால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நிரப்பப்படாமல் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மேலும் இதன் பின்னணியில் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் ராகிங் தடுப்பு நடவடிக்கைகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.